கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது, டாப் 5 என்ன, பாட்டம் 5 என்ன அப்படிங்கிற வாய்ப்புகளை தருகிறார். ரொம்ப நாளாக எனக்கு ஆசை சார், இந்த கம்பெனியில் போய் வேலை செய்யணும்னு ஆசை, அங்கே ஏதாவது போஸ்டிங் வேக்கன்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. அதுக்குள்ளே ஒரு வேக்கன்சி, லாபத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது செய்யும் தொழிலில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. பித்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. 9னா அப்பான்னு பொருள். சனிக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. சனி பகவான் அப்பாவுடைய ஜென்ம எதிரி. அதனால் 9ஆம் இடத்துல வரும்போது கடகராசிக்காரர்கள் அப்பாவோட ஹெல்த், அப்பாவோட உடல்நிலை பத்திரமா பார்த்துக்கணும். அதில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபீவர் வந்துருச்சு. என்ன ஃபீவர்? சனி ஃபீவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் வரப்போகிறார். 6ஆம் தேதி சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகிறார். மிக அற்புதமான நாட்கள். இந்த நாள் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி போன வருடமே திருக்கணிதத்துக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வருடம் வாக்கியப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர், ஆன்மீக பரிகாரத்தினுடைய ஃபாலோவர்ஸ் உலகம் ஃபுல்லாக ஆசியாவை தாண்டி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்கிறதுனால அவர்களெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6ஆம் தேதி கொண்டாடுவதால் இந்த சனி என்னென்ன பலன்களை தரப்போகிறார். குருவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். மங்களச்சனியாக மாறி இருக்கிறார். இந்த குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபயோகங்களை தருகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எந்த 5 விஷயம் டாப்பாக இருக்குது, எந்த 5 விஷயம் ஜாகிரதையாக இருக்குது, அவ்வளோதான். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது, டாப் 5 என்ன, பாட்டம் 5 என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அது என்ன டாப் 5? நண்பர்களே, வெளியே திரும்பி பாருங்கள், அங்கே போய் பாருங்கள். கடகராசி, நீங்கள் வெளியே போய் பாருங்கள். கத்துக்கின்ற காக்கா முதற்கொண்டு, என்ன சனி வாகனம் தானே அது, காகம் முதற்கொண்டு என்ன எல்லா இடங்களிலும் எல்லாம் பேசிக்கிறதுனா கடகராசிக்காரங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. என்ன கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சாமே அப்படின்னா, ஆமாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒன்றா தாங்க ஊருக்குள்ளே பேசுகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி. 8க்குடைய சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடத்துல வந்ததோடு சரி, உங்களுடைய அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. அப்பாடா அப்பாடா, ஒரு நோதரவு சொல்லிக்கிறான், அப்பாடா. காரணம், 8க்குடைய 9ஆம் இடத்திற்கு வந்து விட்டார். அஷ்டம சனியாக இருந்தவர் ஜென்ரலாகவே உங்களுக்கு அஷ்டமாதிபதி, அவர் போய் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்தது மிக அற்புதமான பலன்களை தருகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, 9லேருந்து 9, 10, 11 பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது செய்யும் தொழிலில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இது பாயிண்ட் நம்பர் 2. 11ங்கிறது லாபம், 11ங்கிறது உபஜயம்னு பேர், வெற்றின்னு பேர். அடுத்து இந்த சனி பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம், 3ஆம் இடம் என்பது முயற்சி. அப்போது இந்த சனி பகவான் சகோதர சந்தோஷங்களை தருகிறார். சகோதரர்களால் ஏற்படுகின்ற வருத்தங்களெல்லாம் போய் சகோதரர்கள் ஏற்படுகிற சந்தோஷங்களை தருகிறார். அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்ணுறார், 10ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம். அந்த ரணருண ரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் இதெல்லாம் சரியாடும். சனி பகவான் தருகின்ற அற்புத பலன். அடுத்ததாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம், என்ன அப்படின்னா, இது பாயிண்ட் நம்பர் 4. அடுத்து பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி 9ஆம் இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டங்களை தருகிறார், புதிய வாய்ப்புகளை தருகிறார். ரொம்ப நாளாக எனக்கு ஆசை சார், இந்த கம்பெனியில் போய் வேலை செய்யணும்னு ஆசை, அங்கே ஏதாவது போஸ்டிங் வேக்கன்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. அதுக்குள்ளே ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி நான் இப்போ தான் சார் அதை பற்றி பேசிட்டே இருந்தேன், அதுக்குள்ளே எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு போன்றவைகள் ஏற்படும். யூபிஎஸ்சி மாதிரி, பிஎஸ்ஆர்பி மாதிரி, ஆர்ஆர்பி மாதிரி இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். சனி பகவான் 9ஆம் இடத்திலிருந்து எல்லா காரியங்களையும் வெற்றி பெற வைக்கிறார். அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது பணி. கடகராசிக்காரர்கள் வேலையே கிடைக்காமல் இருக்கீங்க என்பது அதெல்லாம் சரியாகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கும். 6ஆம் இடத்திலே 6க்குடைய குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது லைட்டாக கொஞ்சம் தீர்த்தவாரியாக இருந்தேன் சார், லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த லைட்டு ஹெவி ஆல் ப்ராப்ளத்தையும் சனி பகவான் வில் டேக் கேர், பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ஸோ இந்த டாப் 5 நல்ல பலன்கள் இதெல்லாம் தான். கடகராசிக்காரர்கள் நீ வாழ்க்கையில் சூப்பராக இருக்க போகிறீங்க. உடம்பை சரி பண்ணிடுறார், வேலை வாங்கி தந்துடுறார். அதே நேரத்தில்
லாபத்தை பார்த்து இது வரைக்குமான நஷ்டங்கள் இஎம்ஐ இந்த 2.5 வருஷமாக உடச்சி போட்ட எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறார். இப்போ ப்ராப்ளமேட்டிக்கான 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன தான் சனி பகவான் 8 9ஆம் இடத்தில் வந்தாலும் அவரே 7 இருப்பதால் கோபுர கலச யோகம் ஏற்படும், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 9ஆம் இடம் என்பது பித்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. 9னா அப்பான்னு பொருள். சனிக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. சனி பகவான் அப்பாவுடைய ஜென்ம எதிரி. அதனால் 9ஆம் இடத்துல வரும்போது கடகராசிக்காரர்கள் அப்பாவோட ஹெல்த்து, அப்பாவோட உடல்நிலை பத்திரமா பார்த்துக்கணும். அதில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்ததாக 9ஆம் இடம் என்பது 6 தாண்டிய பயணம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, 6 தாண்டிய பயணங்கள் போகிறவங்க, வேறு இடத்துல வேறு மாநிலத்தில் வேலை கிடைக்குது அப்படின்னு போகிறவங்க, அந்த வேலை கரெக்டான வேலை தானா, அவங்க கூப்பிட்றது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ண. நம்ம உள்ளூர்லேயே நம்மளை ஏமாத்துறாங்க, இங்கேருந்து பெங்களூர் கூப்பிட்டு நமக்கு வேலை கொடுக்குறாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்ததாக 9ஆம் இடம் திறந்து 12 9 10 11 பார்க்கறதுனால சனி 11 பார்க்குறார், லாபத்தை தருகிறார். இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்பது பாதகாதிபதி சுக்கிரனுடைய வீடு. அதை சனி பகவான் பார்க்கும்பொழுது மாமனாரோட சின்னதாக ஒரு கிளாஷ் வருவதற்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும். இது 3ஆம் கெட்ட பாயிண்ட். 4ஆவது கெட்ட பாயிண்ட் என்னென்னா, 3ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார் சனி பகவான். முயற்சியை பார்க்குறார். முயற்சியை பார்க்கும்போது என்னென்னா, நிறைய முயற்சிகள் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 3ஆம் இடம் என்பது என்னென்னா, உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுக்கான குடும்ப அட்ராக்ஷன் இதெல்லாம். அப்போ அதை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு குறையுது. 3ஆம் இடம் சகோதர பாவங்கள், அப்போ சகோதரர்கள் அன்பு செலுத்துறது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக சனி பகவான் தருகின்ற பலன் என்னென்னா, உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ங்கிறது எதிரிகள். அப்போ தேவையில்லாத கோசிப்ஸு, விமர்சனங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ கடகராசிக்காரர்கள் எது டாப் 5 எது பாட்டம் 5 அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். இப்போ ப்ரீத்தின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணி இரும்பு சட்டியை தானம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. இந்த சனி விஷயம் அப்படின்னாலே ராம்ஜி தான் ஸ்பெஷல். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இளந்திரளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறும், ஐம் ஷூர். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்ரீமடம்.in போனீங்கன்னா என்னோடய வெப்சைட் வரும், அதில் நீங்கள் என்ன புக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க.